ரீசெண்டாக அண்ணா சாலை பக்கத்தில் இருக்க ஐலேண்ட் கிரவுண்ட்ஸ்க்கு தான் நான் போயிருந்தேன். இங்கே வந்து பொருட்காட்சி ரொம்ப நாளாகவே நடந்துகிட்ருக்கு. ஐ திங்க் ஜனவரியிலே தொடங்கிருச்சு. ஆக்சுவலாக இந்த ஐலேண்ட் கிரவுண்ட் வந்து என்னென்னா கூவு நதியில் தான் இருந்திருக்கு. ஸோ இது வந்து 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே வந்து என்னென்னா கூவு நதியும் எழும்பூர் நதியும் இணைச்சது மூலமாக தான் இது ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குன ஒரு தீவு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தீவில் வந்து என்னென்னா ஜனவரியிலேருந்து மார்ச் வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் வந்து என்னென்னா இந்த மாதிரி பொருட்காட்சி நடக்குது. இங்கே வந்து என்னென்னா சென்னை ஜிம்கானா கிளப்பும் எம்டிசியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இங்கே தான் இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள் 49வது இந்திய சுற்றுலா மற்றும் தொழில்நுட்ப பொருட்காட்சி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஐ திங்க் இது 49th டைம் இந்த பொருட்காட்சி அவங்க நடத்துகிறாங்கன்னு தோணுது. ஃபீஸ் வந்து என்னென்னா அந்த சைடில் போட்டிருக்காங்க. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் வாங்கலாம். நாங்கள் போகிற டைம் க்ரௌட் அதிகமாக இல்லை, அதனால் நாங்கள் வந்து என்னென்னா உடனே வாங்கிட்டு வந்துட்டோம். அப்படி இல்லைன்னா புக் யுவர் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்கேனர். அது மூலமாக நம்ம ஸ்கேன் பண்ணி டிக்கெட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நாங்கள் எடுத்த டிக்கெட் வந்து என்னென்னா 40 ரூபீஸ். என்ட்ரி ஆனதுமே பாருங்கள் நிறைய ஷாப்ஸ் இருந்தது. ஷாப்ஸில் வந்து என்னென்னா நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணுற சீப்பு, இந்த மாதிரி பேண்டு, குழந்தைகளுக்கு தேவையான வளையல், இது மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து நல்லா குவாலிட்டியாக இருந்தது. கவர்மெண்ட்டு தான் இந்த கண்காட்சியை நடத்துகிறாங்க. இது எதுக்குன்னா கவர்மெண்ட்டில் உள்ள நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸும் அண்ட் ப்ரோக்ராம்ஸ், டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து என்னென்னா மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கண்காட்சியை நடத்திட்டு வராங்க. இந்த பிளேஸ்க்கு நீங்கள் வந்து சீக்கிரமாக வர்றது நல்லது. இங்கே வந்து டைமிங் வந்து 3 PM to 10 PM வரை இருக்குது. அதே மாதிரி வீக்கெண்டில் வந்து டைம் வேரி ஆகும்னு சொல்கிறாங்க. பட் 10 PM தான் க்ளோசிங் டைம் சொல்கிறாங்க. பேபிஸ்க்கான டாய்ஸ் ஐட்டம் நல்லாவே வச்சுருந்தாங்க. எல்லாமே குவாலிட்டியாகவும் இருந்தது. க்ளோசிங் டேட் இந்த கண்காட்சிக்கு எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. பட் நான் நெட்டில் செக் பண்ணி பார்க்கும்போது 21ன்னு சொல்லி போட்டிருக்கு. கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் அவங்க போர்டில் வந்து விலை கம்மியாக நிறைய பொருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து டயர் எடுத்து தேடி அது என்ன பொருள் நீங்கள் பார்க்கணும். பட் நீங்கள் செலக்டடாக ஒரு பொருள் எடுத்தீங்க அப்படின்னா வந்து அதுக்கு கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து வெளியில் வாங்குற ப்ரைஸ் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. இந்த பேங்கிள்ஸ்லாம் வந்து என்னென்னா கண்ணாடி பேங்கிள் தான், பட் பார்க்க ஃபைபர் மாதிரி இருந்தது. அதோட ப்ரைஸ் வந்து என்னென்னா ரீசனபிளாக தான் இருந்தது. 2.8 சைஸ் வரை இருந்தது. இங்கே வந்து என்னென்னா கடல் கண்ணின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் வச்சுருக்காங்க. இந்த ஈவெண்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உள்ளே வந்து என்னென்னா அந்த கடல் கண்ணி வந்து என்னென்னா நீந்தி வர்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி அந்த சைடு வந்து அவதாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுக்கும் தனி ப்ரைஸுன்னு சொல்லி சொன்னாங்க. பட் நாங்கள் அங்கே போகலை. அப்புறம் கோஸ்ட் ஈவெண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. பக்கத்துலேயே வந்து ஸ்னோ வேர்ல்டு இருந்தது. கோஸ்ட் ஈவெண்ட்டில் வந்து என்னென்னா 50 ரூபீஸ் வாங்கினாங்க. கோஸ்ட் ஈவெண்ட் வந்து எனக்கு அந்தளவு ஒர்த்தாக தெரியல. இந்த எக்ஸிபிஷனில் ஸ்நாக்ஸ்க்கு பஞ்சமே இல்லை. அந்த அளவு நிறைய ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. கார்னில் தொடங்கி சாட் ஐட்டம்ஸ், டெல்லி அப்பளம், மிளகா பஜ்ஜி, அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. எந்த எக்ஸிபிஷன்லேயும் கிரிக்கெட் கேம் நடத்தி நான் பார்த்ததே இல்லை. இங்கே பாருங்கள் கிரிக்கெட் கேம் வந்து போட்டிருக்காங்க. 2 ஓவருக்கு வந்து 100 ரூபீஸ் மாதிரி போட்டிருக்காங்க. எக்ஸிபிஷன்லேயும் போடுற மாதிரி லக்கி கேம்ஸ் மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அதில் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லக்கி கேம்ஸ் இருந்தது. லாஸ்ட்டாக வந்து என்னென்னா ரைடெல்லாம் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு ட்ரெயின் ரைடு தொடங்கி ஜெயிண்ட் வீல் வரைக்கும் எல்லா ரைடும் வந்து என்னென்னா இருந்தது. நிறைய பெரிய பெரிய ஜெயிண்ட் வீல் அங்கே இருந்தது. மேஜிக் ஷோ கூட இருந்தது. ஆனால் நான் மேஜிக் ஷோ பார்க்கல. நீங்கள் இந்த ஈவெண்ட்டுக்கு போயிட்டு மேஜிக் ஷோ பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கிட்ஸ்க்கான சாஃப்ட் ப்ளே ஏரியாவும் இருந்தது. அது பக்கத்துலேயே வந்து என்னென்னா பெட்ஸ் பேரடைஸ்னு ஒரு ஈவெண்ட் இருந்தது. அங்கேருந்து அப்படியே வெளியே வந்துட்டிங்கன்னா கவர்மெண்ட்டோட டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து கண்காட்சி மாதிரி வச்சுருந்தாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அப்படியே வெளியே வந்துட்டோம். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. பட் நாங்கள் கிட்ட போய் நாங்கள் பார்க்கல. அந்த சைட்லாம் நிறைய இருந்தது. இந்த வீடியோ பார்த்துட்டு எக்ஸிபிஷன் போயிருந்தீங்க அப்படின்னா எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் எந்தெந்த பிளேஸ்க்கெலாம் போனீங்க, எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.